இந்த மேடையிலேயே டீயை கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. யாரம்மா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? யார? எழில. எனக்கு உண்மையா எழில்சினா ரொம்ப பிடிக்கும். எஸ். என்னைய பத்தி என்ன நினைச்ச நீ? நான் யாரு? பட்டிமன்றம் நடத்துறேனா இல்ல ஏதாவது? அண்ணா. இப்ப என்ன பிடிக்கும்னா நீங்க தனியா போய் பேசுங்க. எனக்கு ரொம்ப கோவங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாரும் டீயை பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து கடிச்சு வச்சிருவேன் எல்லாரும். எனக்கு ரொம்ப கோவங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பிளடி ராஸ்கல் அவரை பார்த்து முடியில்லாதவர்னு சொல்லலாம். அவர் எவ்வளவு அழகா பாடுவார் உனக்கு தெரியுமா? மொட்டன் சொன்னியா? அவரை பார்த்தா மொட்டை நான் சொன்னேன். அவர் மொட்டையா இருந்தாலும் எவ்வளவு அழகா பாடுவார் தெரியுமாங்க? நல்லா பாடு. வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவானாலும். எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை சொல்லட்டுமா? சொல்லு. இந்த மாதிரி ஊர் மக்கள் முன்னாடி, இந்த மாதிரி சொந்த பந்த முன்னாடி, அங்க முன்னாடி உட்கார்ந்திருக்க எங்க அம்மா முன்னாடி, நடுவர் எங்க அண்ணா உங்க முன்னாடி, லலிதா முன்னாடி, யோகா முன்னாடி, பவானி பாலு சார் முன்னாடி, தங்கதுரை சார் முன்னாடி, இவ்வளோ பெரிய சொந்த பந்தம் நிறைஞ்சிருக்க ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு அழகான செட்டப்ல நானு இந்த மாதிரி ஒரு செட்டப்ல எங்கள போ சொல்றியா? அவங்கள யார் சொல்வா? டீ வேணாம் போங்க. அந்த பக்கம் என்ன விஷயம் போயிட்டு இருக்கு? டீயா கொடுத்துட்டு இருக்கீங்க, கெடுத்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எழில்ஜி இந்த மாதிரி ஒரு செட்டப்ல எழில்ஜியோட மடியில ஒரு நாய் வேற ஓடி வருதுடா. அதுக்கு பேரு முதியோர் இல்லம். அந்த நாயோட ஒன்னு அனுப்பி வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இத்தனை மக்கள் முன்னாடி எழில்ஜி மடியில என் குழந்தைய உட்கார வச்சு காது குத்தணும்னு ஆசையா இருக்கு நடுவர் அவர்களே. குழந்தைய உட்கார வச்சு காது குத்துருவா? ஓ, அப்ப தாய் மாமனா? ஆனா இதுதான் இந்த மேடையோட சிறப்பு. ஏன்னா எங்கெங்க இருந்தோ எல்லாருமே மேடையில இருக்க எல்லாருமே படிச்சவங்க. ஆனா உங்களை மகிழ்விக்கிறதுக்காக எப்படி மாறி பண்றாங்க பாத்தீங்களா? நல்ல ஒரு கைத்தட்டை எங்களுடைய இசையமைப்பாளருக்காக கொடுக்கலாம். ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. அதாவது ஒரு குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு யாரு காரணம், ஆண்களா பெண்களான்னு கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதான். ஒரு சிம்பிள் கேள்வி, ஒரு ஜுஜுபி கேள்வி, ஒரு பிஸ்கோத்து கேள்வி. அதுக்கே அவர் வந்து அவ்வளவு முக்கிட்டு போனாரா? அவர் முக்குனதெல்லாம் பாவம். வடிவேல் சார் மைக்க வந்து பெனாயில் போட்டு தான் கழுவணும், அந்த அளவுக்கு நாரடிச்சிட்டு வேற போயிருக்காரு. அந்த மைக்கெல்லாம் யாரும் தொட்டுறாதீங்க நடுவர் அவர்களே. என்னங்க நான் கேக்குறேன், ஒரு பெண் வேணும் நடுவர் அவர்களே. காதலிக்க ஒரு பெண் வேணும். தெரியுமா உங்களுக்கு? காதல்ங்கிறது கருவாடு மாதிரி, ஊரே நார்னாலும் திங்கிற நம்ம பசங்களுக்கு ருசியா தான் இருக்கும் நடுவர். அதுக்கு பேர் தான் காதல். நீ இப்ப சைடிஷ் வச்சு சொன்னில, நான் சரக்கு வச்சு சொல்லவா? நல்ல டீம் சொல்லுங்க. காதல்ங்கிறது காஸ்ட்லி சரக்கை கண்ணாடி டம்ளர்ல ஊத்தி குடிக்கிறது இல்லம்மா, மட்டமான சரக்கா இருந்தாலும் மண்சாரோ குடிக்கிறது. சபாஷ், லைட்டா எக்கோ வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட லவ்வரோ இல்ல மனைவியோ ரவுடி பேபியா இருந்தாலும் செல்லமா கொஞ்சினீங்கன்னா எல்லாமே ஸ்வீட்டா சமான் ஆயிரும் நடுவர்களே. சொல்லுங்க, ஏ ரவுடி பேபி, உங்களுக்கு பொண்ணே வேணான்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்து இருக்காங்களே அந்த ரெண்டு பேரும், இவருக்கு 3 அவருக்கு 2 நடுவர் அவர்களே. என்னது இது 3 2ன்றா? குழந்தைங்க. அதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாருன்னு அவரை கேட்டாதான் தெரியும். ஆனா உண்மையா சொல்றேங்க, திருமண பந்தத்தை அவ்வளவு சாதாரணமா கீழ்த்தரமா வந்து பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? 10 பொருத்தம் பார்த்து 9 கோள்நிலைகளை அறிந்து 8 திசைகளிலும் இருந்து உறவுகளை அழைத்து 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்கள் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சுகளால் 2 மனங்கள் இணையும் ஒரு அற்புத பந்தம் தான் திருமணம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா நல்லா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அந்த திருமணம்னு ஒரு விஷயம் வந்தோடனே பெண்களுடைய மனசுக்குள்ள அப்படியே பூ பூக்கும் நடுவர். எப்படி தெரியுமா? ஜாலியா இருக்கணும்னா முதல்ல ஒரு பெண் வேணும் நடுவர்களே. என்னமா வந்து பொண்ணே சரியில்லை நாங்க கூட தான் கல்யாணம் பண்ணி வைக்கும் போது பொண்ணுங்கெல்லாம் நினைப்பாங்க, ஆஹா எப்பேற்பட்ட உத்தமரை எனக்கு கட்டி வச்சிருக்காங்கன்னு நினைப்போம். 3 மாசம் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் அதோட முழு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும்
இத போய் என் தலையில கட்டி வச்சுக்கிட்டாங்களேன்னு பெண்கள் நாங்க கூட தாங்க தலையில அடிச்சுக்கிட்டாங்க. ஏங்க ஒரு கல்யாணம்னு ஆனோன்னு பொண்ணை தாங்க இடம் விட்டு இடம் மாத்துறாங்க. ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணால மட்டும்தான் பிறந்த வீட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழவும் முடியும். புகுந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பக்குவத்தோடும் பொறுப்போடும் தன்னை மாற்றி நடந்து கொள்ள ஒரு பெண்ணால் மட்டும்தான் முடியும் நடுவர்களே. அதனால்தான் பெண்ணை இடம் விட்டு இடம் மாத்துறாங்க. ஓ, அதனாலதான் ஆம்பளைங்களை கட்டி கூட்டு வர்றது இல்லையா? ஆமா நடுவர்களே, கட்டி கூட்டு வந்தா பிரச்சனை ஆயிடும். அவளுக்கு இல்ல அவங்க